நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன். என்னடா கண்டென்ட்டு கிடைக்காம ரஜினி பட டைலாக்லாம் சொல்லிகிட்டு இருக்கனே, வீடியோ எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்லேயே ஒரு நல்ல ஒரு கதை உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு குறுகலான பாதை, அதில் கோசல நாட்டு ராஜாவும் மகத நாட்டு ராஜாவும் எதிரெதிராக தேரில் வந்துட்டு இருந்தாங்க. 2 பேரில் யார் இறங்கி வழி விடணுங்கிறதுல போட்டி வந்தது. 2 தேரேட்டுகளும் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. 2 பேர் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க. 2 ராஜாக்களில் யாருக்கு வயசு கம்மியோ அவங்க இறங்கி வழி விடணும்னு. சரின்னு 2 பேருக்கு வயசு என்னன்னு விசாரித்து பார்த்தா 2 பேர்த்துக்குமே சரி சமமான வயசு. சரி, 2 பேரோட ராஜ்யத்தில் யார் ராஜ்யம் கம்மியாக இருக்கோ அவங்க தான் இறங்கி வழி விடணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பார்த்தா 2 ராஜாங்களுக்குமே சமஸ்தானம் சரியான அளவில் இருந்தது. இப்படியே பல விதங்களில் யார் தாழ்ந்துருக்காங்களோ அவங்க தான் வழி விடணும்னு சொல்லி பேசுகிறாங்க. எந்த இடத்துலையுமே யாருக்கு தாழ்ந்து போகலை. கடைசியாக 2 ராஜாக்களுமே அவங்களோட குணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. கோசல நாட்டு ராஜாவோட தேரை ஒட்டி வந்து அவங்க ராஜா பற்றி சொன்னால், எங்கள் ராஜா நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர் அப்படின்னா. டக்குன்னு மகத நாட்டு ராஜா தன்னோட தேரை விட்டு கீழே இறங்கினார். அந்த ராஜாவுக்கு வழி விடணும்னு தான் தேரோட்டிக்கிட்ட ஆணையிட்டார். அதே மாதிரி தேரோட்டியும் தேரை ஓரமாக வச்சான். கோசல நாட்டு ராஜா அந்த பாதையை கடந்து போனார். தேரோட்டிக்கு நம்ம ராஜா கீழே இறங்கிட்டாருன்னு சொல்லி சின்ன கோவம் இருந்தால் கூட பணியோட ராஜா கிட்டே கேட்டான். நீங்கள் அந்த ராஜாவுக்கு எந்த விதத்துலேயும் குறைஞ்சவர் கிடையாது, சரிக்கு சமமானவர் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தேரோட்டி கேட்டான். ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒருத்தருக்கு நாம் நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கிறதுல என்னப்பா மேன்மை இருக்குது, கெட்டவனுக்கும் நல்லவனாக இருக்கிறது தானப்பா மேன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி தேரை எடு அப்படின்னாரு. தேரோட்டிக்கு நாம் ஒரு நல்ல ராஜா கிட்ட தான் வேலை பார்த்துட்ருக்கோங்கிற சந்தோஷத்தோடைய அந்த தேரை எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பித்தான். நீங்களும் நல்லவனுக்கு நல்லவனாவோ இல்லை கெட்டவனுக்கு கெட்டவனாவோ இருக்காதீங்க, கெட்டவனுக்கும் நல்லவனாக இருந்து பாருங்கள். உங்களோட மேன்மை தானாக எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.